Hello and welcome to Angilam Katpom. Lesson 43. சென்ற வாரம் என்ன படித்தோம் என்று ஞாபகம் இருக்கிறதா? நாங்கள் கொலோக்கியலிசத்தை பற்றி கற்றுக்கொண்டோம். கொலோக்கியலிசம் என்றால் என்ன? அதாவது இந்த நாட்டுக்கு உரித்தான முறையிலே ஆங்கிலேயர்கள் அன்றாட பாஷையிலே அதை பாவிப்பார்கள். நீங்களும் இந்த நாட்டிலே வசிப்பதென்றால் அல்லது இங்கே வேலை செய்ய வேண்டும் என்றால் அந்த கொலோக்கியலிசத்தை அறிந்திருக்க வேண்டும். சில பேர் இன்டர்வியூவில் இந்த கொலோக்கியலிசம் விளங்காததால் அவர்கள் மக்களோடு சேர்ந்து பொது ஜனத்தோடு சேர்ந்த தொழில்களிலே ஈடுபட விரும்பினால் பொதுமக்கள் பேசுகிற அந்த கொலோக்கியலிசம் விளங்காத காரணத்தினாலே வேலையே கிடைக்காமல் இருந்திருக்கிறது. ஆகவே நாங்கள் கொலோக்கியலிசத்தையும் உங்களுக்கு படிப்பிக்க வேண்டும். சென்ற வாரம் ஹோம்ஒர்க்குக்கு இது தெரிகிறதா உங்களுக்கு? டு ஃபேஸ் த மியூசிக், அதாவது நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். கோ அண்ட் ஃபேஸ் த மியூசிக். பயந்து பயந்து அதை தள்ளி போட்டு கொண்டிருக்காமல் நீங்கள் போய் அதை பொறுப்பெடுத்து பொறுப்புணர்ச்சியோடு அதை நீங்கள் சமாளிக்க வேண்டும். மற்றவர்களை சாட்ட வேண்டாம். நீங்கள் ஏதாவது செய்தால் அல்லது அந்த பொறுப்பு உங்களுடையதாக இருந்தால் யூ ஃபேஸ் த மியூசிக். தட்ஸ் த பெஸ்ட் திங் டு டூ, டு ஃபேஸ் த மியூசிக். அடுத்ததை பாருங்கள். சிட் ஆன் த ஃபென்ஸ். ஃபென்ஸ் என்றால் என்ன? ஃபென்ஸ் என்றால் என்ன? இரண்டு வீடுகளுக்கிடையே போட்டுப்பற்றும் ஒரு வால், ஒரு வேலி கட்டி விடுவார்கள், அதான் ஃபென்ஸ். இந்த வீட்டுக்கும் அடுத்த வீட்டுக்கும் அந்த ஃபென்ஸ் தான் அதை இந்த வீட்டிலிருந்து அடுத்த வீட்டை பிரித்து வைக்கிறது. அப்போ அந்த ஃபென்ஸில் இருப்பதென்றால் இந்த வீட்டு சமாச்சாரத்திலையும் ஈடுபடாமல் அந்த வீட்டு சமாச்சாரத்திலையும் ஈடுபடாமல் நடுவிலே இருப்பதுதான் ஃபென்ஸ் என்று சொல்லுவோம். சிட் ஆன் த ஃபென்ஸ். அதாவது ரெண்டு பேர் வாதாடினால் சில பேர் ரெண்டு பேர் பக்கமும் எடுக்காமல் தாங்கள் நடுவிலே இருப்பார்கள். அவர்கள் பேசுவது நடுத்தரமான நீதியாக இருக்கும். அதுக்கு நீங்கள் நீதிபதியாக இருக்க தேவையில்லை. கொஞ்சம் புத்திசாலியாக டிப்ளமேட்டிக்காக பதில் சொல்பவர்கள் அதிகமாக சைட்ஸ் எடுக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு தரத்தாரோடு கூட அவர்கள் விரும்பினால் தங்களுடைய சப்போர்ட்டை, தங்களுடைய ஆதரவை கொடுக்கலாம். அப்படி கொடுக்காமல் நடுவில் இருப்பவர்களை தான் நீ அந்த பக்கமும் இல்லை இந்த பக்கமும் இல்லை, யூ ஆர் சிட்டிங் ஆன் த ஃபென்ஸ். புத்திசாலி என்று கூற முடியாது. சில வேளை முதுகெலும்பு இல்லாதவர்களும் அப்படி செய்வார்கள். எந்த பக்கத்தை எடுத்தால் எனக்கு அடி விழுமோ பேச்சு விழுமோ என்று பயந்து ஒரு தரத்தையும் எடுக்காமல் இருப்பார்கள். ஆனால் உறுதி உள்ளவர்கள் சிலர் துணிந்து ஒரு தரத்துக்கு அவர்கள் தங்களுடைய ஓட்டை கொடுப்பார்கள். So let's look at today's work. Colloquialism, put your foot in it. தேவையில்லாமல் அதிலே சேர்ந்து நீங்கள் ஸ்பாயில் பண்ணாதீங்க. Don't put your foot in it and spoil it. Don't put your foot and spoil it. அதாவது நீங்கள் அதில் அனாவசியமாக தலையிட போய் அனாவசியமான பிரச்சனைகளை உண்டாக்க வேண்டாம். நீங்கள் உங்களோட காலை அதில் போட்டால் அதனால் பிரச்சனை தான் ஏற்படும். அப்போ பெற்றோர்கள் சொல்வார்கள், just leave it, don't put your foot in it. அப்படி என்றால் நீங்கள் ஸ்பாயில் பண்ண வேண்டாம். get into hot water. அதனால இல்லையா? So hit below the belt. hit below the belt. அதாவது நீங்கள் ஒருவருக்கு பெல்ட் கீழே அடிக்கக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருக்கிறது. பாக்ஸிங்கோ அல்லது பாடசாலையில் முந்தைய காலத்தில் அடிக்கும் பொழுதோ காலிலே தான் அடிக்க வேணும். ஏனென்றால் அது ஒரு குற்றமாக கருதப்படும். வேறு இடங்களிலே பட்டால் ஆபத்தாக இருக்கும். அதனுடைய ஹிட் பிலோ த பெல்ட். பட் டோன்ட் ஹிட் பிலோ த பெல்ட் என்று சொன்னால் அன்ஃபேர், நீங்கள் ஒரு நியாயமாக இருக்கிறீர்கள் இல்லை, அவரை பற்றி நீங்கள்
கூடாமல் பேசுவதால் சரியான நியாயமான வார்த்தைகளை நீங்கள் பாவிக்கிறீர்கள் இல்லை. அவருக்கும் ஒரு சான்ஸ் கொடுங்க. டோன்ட் ஹிட் பிலோ த பெல்ட். இப்போ ஒருவருக்கு ஒரு வேலை இல்லாவிட்டால் அவரை நெடுகு அதை பற்றி சொல்லிக்கொண்டே போனால் யூ ஆர் ஹிட்டிங் இம் பிலோ த பெல்ட். ஒரு நாளைக்கு அவரும் படித்து நல்லா வருவார். அப்போ ஹிட்டிங் பிலோ த பெல்ட் என்றால் அன்ஃபேர் டாக், அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட், பிஹேவிங் அன்ஃபேர்லி. ஏனென்றால் நீங்கள் தரத்தில் உயர்ந்தவராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு பல வசதிகளும் இருக்கிறது. மற்றவர்களை பற்றி ஹிட்டிங் பிலோ த பெல்ட் இஸ் பேட். ஓகே, ஹிட் பிலோ த பெல்ட். அடுத்ததாக blow one's own trumpet. இந்த பழக்கம் பல பேருக்கு உண்டு. ட்ரம்பெட் என்றால் என்ன? ஊதுற ஒரு குழல், ட்ரம்பெட் வாசிப்பார்கள். blow one's own trumpet என்றால் திருப்பி திருப்பி தன்னை பற்றியே பெருமை அடித்துக் கொண்டிருப்பவர்கள், தன்னை பற்றியே மற்றவர்களுக்கு வெறுப்பு ஏற்படக்கூடிய வரையிலே கதைத்துக்கொண்டே போவது. தான் பெருசு, தான் முக்கியம், தனக்குத்தானே எல்லாம் தெரியும். அப்படிப்பட்ட ஆக்களை blow your own trumpet. He is blowing his own trumpet. சில வேளைகளிலே இன்டர்வியூதற்கு போகும் பொழுது அவர் சொல்லுவார், blow your own trumpet now. This is the chance for you to blow your own trumpet. அப்போ அவர் சொல்லும் பொழுது என்ன அவர் கருதுகிறார் என்றால், இப்பொழுது நீங்கள் உங்களை பற்றி, உங்களுக்கு என்னென்ன நீங்கள் நினைக்கிறீர்களோ சொல்லுங்கள் உங்களை பற்றி. அந்த தருணத்திலே அது நல்லது. நான் எம்ஏ படித்திருக்கிறேன், நான் அது செய்திருக்கிறேன், இது செய்திருக்கிறேன், கான்ட்ராக்ட் படிச்சிருக்கிறேன், மெடிசினில் இது செய்திருக்கிறேன், என்னாவது உங்களுக்கு உங்களால் இயன்ற அளவு உங்களை பற்றி பேசலாம். ஆனால் சபையிலே சும்மா சாதாரணமாக கதைக்கும் பொழுது ஒருவர் தன்னை பற்றியே சொல்லிக்கொண்டு போனால் மற்றவர்கள் சிரிப்பார்கள். ஏன்? அவர் தன்னுடைய ட்ரம்பெட்டையே வாசிக்கிறார் திருப்பி திருப்பி. ஆனபடியால் பிறருடைய சிரிப்புக்கு ஆளாகாமல் கவனமாக பேச வேண்டும். கவனமாக பேச பழகினால் நீங்கள் யாரோடும் சந்தோஷமாக பேசலாம், எல்லோரும் உங்களை விரும்புவார்கள். ஆனால் உங்களை பற்றியே அடிக்கடி போஸ்டிங் என்ற வேர்டு நீங்கள் தெரிந்திருப்பீர்கள். போஸ்ட் பண்ணி கொண்டு போனால் அது மற்றவர்களுக்கு பிடிக்காது. ஓகே, லெட்ஸ் கோ த்ரூ தட் அகெயின். புட் யுவர் ஃபுட் இன் இட். அனாவசியமான தேவையில்லாத விஷயங்களிலே நீங்கள் ஈடுபட்டு அதை பழுதாக்க வேண்டாம். சில வேளை நீங்கள் அதில் ஈடுபடாமல் இருந்தால் அது நல்ல முடிவு ஏற்பட்டிருக்கும். நீங்கள் போய் தலையை போடுவதாலே அதில் பிரச்சனை தான் உண்டாகும். ஆகவே டோன்ட் புட் யுவர் ஃபுட் இன் இட். உங்களுடைய அந்த பிரச்சனையை நீங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொல்ல போய் அது வீண் கரைச்சலாக முடியும். ஹிட் பிலோ த பெல்ட். ஒரு பெல்ட்டு கீழே அடிக்கிறது சட்ட விரோதமானது. அதாவது ஹிட் பிலோ த பெல்ட் என்று நாங்கள் சொல்லும் பொழுதோ இங்கு அனாவசியமாக ஒரு அன்ஃபேர் ட்ரீட்மெண்ட், ஒரு நீதி இல்லாத, நியாயம் இல்லாத மாதிரி நாங்கள் ஒருவரை போட்டு தாக்குகிறோம், மட்டம் தட்டுகிறோம். அவரால் முடியாது, அப்படி இருக்க ஏன் மட்டம் தட்டுவார் என்று ஹிட்டிங் பிலோ த பெல்ட் is not good. Blow one's own trumpet. நீங்கள் உங்களை பற்றி நல்ல எத்தனையோ பெருமையாக இருக்கலாம், ஆனால் மற்றவர்கள் சொல்ல வேண்டும், இவர் திறமைசாலி, இவர் புத்திசாலி, இவர் எல்லாத்திலேயும் ஸ்டார்ஸ் எடுத்திருக்கிறார், எல்லாத்திலேயும் டிஸ்டிங்ஷன் பாஸ் பண்ணி நீங்களாக சொல்லிக் கொண்டு போனால் that is blowing your own trumpet. சிலருக்கு இது ஒரு பழக்கமாக இருக்கிறது. நாங்கள் சில பார்ட்டிகளில் மீட் பண்ணுவோம், அவர்கள் தங்களை பற்றியே ஒருவர் அதில் சொல்லிக்கொண்டே போவார். மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்ப்பார்கள், இவர் என்ன தன்னுடைய ட்ரம்பெட்டை ப்ளோ பண்ணுறார். சில பேர் இருக்கிறார்கள் எங்கள் சமுதாயத்திலே. ஆனபடியால் blow your trumpet is not good. Blow your trumpet is not good unless you are asked to. Okay? இன்றைய ஹோம்வொர்க்குக்கு நீங்கள் 2 எழுதிக் கொள்ளுங்கள். Hold, HOLD, one's, ONE'. Hold one's tongue. Hold one's tongue. Tongue, TONGUE. ஹோம்வொர்க்குக்கு அதை படித்துக் கொள்ளுங்கள். Hold one's tongue. Tongue என்றால் நாக்கு. அடுத்தது
blew one's own. ஒன்று போதும் இந்த முறை. Hold one's tongue. அதை நீங்கள் ஹோம்வொர்க்கு படித்து வைத்திருங்கள். இப்பொழுது இன்றைய பாட்டை பார்ப்போம். டாக்டர் ஃபாஸ்டர். டாக்டர் ஃபாஸ்டர் என்ற பெயருடன் ஒரு டாக்டர் went to Gloucester. அவர் Gloucester என்ற இடத்துக்கு போகிறார். Gloucester எப்படி ஸ்பெல் பண்ணியிருக்கிறது, எப்படி சொல்ல வேண்டும்? உச்சரிக்கும் பொழுது Gloucester என்று சொல்ல வேண்டாம். வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் அமெரிக்கன்ஸ் கூட அந்த பிழைகளை விடுவார்கள். ஏனென்றால் இங்கிலீஷிலே அது ஒரு பழக்கமாக போய்விட்டது. Gloucester என்று ஸ்பெல் பண்ணி போட்டு Gloucester என்று தான் சொல்வார்கள். அப்போ டாக்டர் ஃபாஸ்டர் went to Gloucester. ஏன் போனார்? அவருக்கு என்ன நடந்தது? எப்போது போனார்? In a shower of rain. மழை கொட்டும் பொழுது அவர் போனார். அப்படி மழை கொட்டும் பொழுது என்ன நடக்கிறது? சின்ன சின்ன வெள்ளம் தாக்கம் ஏற்படுகிறது. படல் என்று சொல்லுவோம். அந்த வெள்ளங்கள் சேர்ந்து இருக்கும் பள்ளத்தை படல் என்று இங்கிலீஷில் சொல்லுவோம். ஸோ in a shower of rain, பெரிய மழையிலே he stepped in the puddle. அவர் தற்செயலாக ஒரு பள்ளத்திலே இருந்த வெள்ளத்திலே இறங்கிவிட்டார். he stepped into a puddle. அப்போ சில இடங்களிலே தண்ணி தங்கி இருந்தால் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லலாம், don't step into the puddle. அந்த படலிலே நீங்கள் இறங்க வேண்டாம். டாக்டர் ஃபாஸ்டருக்கு என்ன நடந்தது? அவர் அந்த படலிலே இறங்கி அவருடைய மிடில் வரைக்கும் right in the and he stepped in the puddle right up to his middle. அவருடைய நடுவு பாகம் கால் முழுதும் இடுப்பு வரைக்கும் தண்ணி. அவர் இறங்கின பள்ளம் தாளமாக இருந்தது. அவருடைய இடுப்பு வரைக்கும் தண்ணி வந்து விட்டது. right up to his middle and never went there again. அங்கு again என்றால் மீண்டும், again என்று சொன்னால் மீண்டும். never went there again. அந்த இடத்துக்கு அவர் மீண்டும் திருப்பி போகவே இல்லை. நீங்கள் பாடமாக்குங்கள். Dr. Foster went to Gloucester in a shower of rain. He stepped in the puddle right up to his middle and never went there again. ஆகவே next week, I'll meet you next week. Learn your homework, go through the colloquialisms, learn this poem, and I'll see you next week. Goodbye.